திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வான்வழி வேத வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பேக் டு த பைபிள் வேதாகமத்துக்கு திரும்புவோம் என்கிற ஒரு தொடரில் அடிப்படை விஷயங்களை ஆதியாகமத்திலிருந்து நாம் படித்து வருகிறோம். இப்பொழுது இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, மனுஷன் ரொம்ப கெட்டு போயிட்டான், உலகம் சீக்கிரம் அழிய போகுது, இப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஒரு முறை இந்த உலகமானது முழுவதும் தண்ணீரினால் வெள்ளத்தினால அழிக்கப்பட்டது. அந்த அழிக்கப்படுறதுக்கு முன்னால எப்படி இருந்தது இந்த உலகம், தேவன் அதை பற்றி என்ன சொன்னார், இதை தான் நம்ம செய்தியில் பார்க்க போகிறோம். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நிகழ்ச்சி பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம். இந்த தொடரில் பல அற்புதமான விஷயங்களை முதல் முறையாக நீங்கள் கேட்டு வரீங்க. நம்முடைய நம்பிக்கை பைபிள் மேலே இருக்கணும். இந்த திருமறையிலிருந்து வருகிற சத்தியங்களையே நாம் நோக்கி பார்க்கணும். அதாவது இன்றைய கால கிறிஸ்தவம் ஒரு மதமாக இருப்பதுக்கு என்ன காரணம்னா, அந்த மதம் எல்லாரோட காம்ப்ரமைஸ் பண்ணிடுச்சு, எல்லாரோட சேர்ந்து கொண்டார்கள். அதனால் அவர்களுக்குள்ள குழப்பம் வந்தது. மார்க்கம் மதமாக மாறி போச்சு. அதனால் எல்லா பாரம்பரியங்களும் பழக்க வழக்கங்களும் மனிதனுடைய சகல விதமான பொய் தீர்க்க தரிசனங்களும் அதுக்குள்ளே சேர்ந்தது. எமது நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் பைபிளை மட்டும் நம்பணும், அந்த பைபிளுக்கே நீங்கள் திரும்பணும். அதனால தான் இதை நான் பேக் டு பைபிள் அப்படின்னு நான் அழைக்கிறேன். இன்றைக்கு ஆதியாகமம் 6, 7, 8 அதிகாரங்களை நம்ம படிக்கிறோம். இப்போது நோவாவை பற்றி நம்ம படிக்கிறதா இருந்தால் நமக்கு ரொம்ப ஞாபகம் வர்றது, பெரிய வெள்ளம் வந்தது. நோவா கட்டிய பேழையில் அவனும் அவனுடைய குடும்பமும் தேவனால் காப்பாற்றப்பட்டாங்க. இந்த ஒரு விஷயம் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நோவா பேழையிலே காப்பாற்றப்பட்டான், தேவன் அவனை காப்பாற்றினார், அது உண்மைதான். ஆனால் நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் படிக்கும்போது அன்றைய உலகம் எப்படி இருந்தது, அந்த மக்கள் அழிவதற்கு என்ன காரணம், அன்பும் பாசமும் கருணையும் நிறைந்த கடவுள் கொடுமையான முறையில் தண்ணீரில் அவர்களை அழிக்கிற அளவுக்கு அவசியம் ஏன் ஏற்பட்டது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நோவா காலத்து வெள்ளம் அவசியம்தான், அது நியாயம்தான், கடவுள் அப்படி தான் செய்யணும் அப்படி நீங்களே சொல்லுவீங்க. பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்தபோது பாவம் செய்தார்கள். அவர்களை அழிக்கிறதா இருந்தால் தேவன் அழிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அழிக்கலை? ஏன்னா உலகம் முழுவதும் மனிதர்கள் உற்பத்தி ஆவதற்கு, பலுகி பெறுவதற்கு அந்த 2 பேர் தான் இருந்தாங்க. ரெண்டாவது, அவங்க செய்த பாவம் அவங்க சரீரத்துக்கு விரோதமானதல்ல, தேவனுக்கு விரோதமானது. இப்போ ஆதாம் ஏவாளுடைய பாவம் ஒரு பெரிய நோய் அவர்களுக்குள்ள கொண்டு வர்றதா இருந்தால் அது அவங்களுடைய சரீரத்தை அழித்து விடக்கூடியதாக இருந்திருக்கும். நோவா காலத்து மக்கள் அந்த பாவம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக மட்டுமல்ல, தங்களுடைய சொந்த சரீரத்துக்கு எதிராகவே அவங்களுடைய பாவம் அதிகமாக இருந்தது. உதாரணமாக, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் HIV இருந்தால் இந்த ஊர்லேருந்து வெளியே ஒரு ஆள் போனாலும், அது வெளியிலேருந்து ஒரு ஆள் உள்ளே வந்தாலும் HIV வியாதி எல்லாருக்கும் பரவும் இல்லையா? அப்போது இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சு அவங்க சாகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அப்போ தான் அந்த ஊரை சுத்தம் பண்ண முடியும். அந்த மாதிரி வேதாகமத்தில் தேவன் அன்றைய கால மக்களை பார்க்கிறார். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பாவம் இந்த ஆண் பெண் வாழ்க்கையை பற்றிய விஷயமாக இருந்தது. இது நீங்கள் கவனிச்சுக்கணும். கவனிப்போம். ஆதியாகமம் 6ஆவது அதிகாரம் 1 வசனம், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது, பேனாவில் அடிக்கோடிடுங்கள்,
தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவளுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த இடத்துல சன்ஸ் ஆஃப் காட், டாட்டர்ஸ் ஆஃப் மென், அதாவது தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகள். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தேவகுமாரர்னா யாரு, மனுஷகுமார்த்திகள்னா யாரு? இங்கே தேவனுடைய குமாரர்களாக வலிமை பெற்ற தேவ தூதர்களும் மனுஷகுமார்த்திகளாக ஆதாமின் வழியில் வந்த அந்த பெண்களும் அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தாங்களாம். காரணம், ஏதேனிலிருந்து வெளியே துரத்தப்பட்ட மனிதனோட பிசாசும் பூமியிலே ஊர்ந்து செல்கிற ஒரு சர்வமாக இருந்தான். அதாவது பிசாசு செயல்படுகிற ஒருவனாக இருந்தான். ஆகவே தேவனுடைய மக்களாக இருக்க வேண்டியவர்களை தன்னுடைய மக்களாக மாற்றும்படி, அவர்களுடைய அழகிய தோற்றங்களை வஞ்சிக்கும்படியாக அவன் செயல்பட்டான். 5ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அதாவது மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி போச்சு, மனுஷனுடைய நினைவுகளில் ஓயாமல் இடைவெளி இல்லாமல் சகல விதமான அசுத்தம் இருந்ததாம், பொல்லாததாக இருந்ததாம். The entire thought of men were evil. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு இருந்த உலகம் இது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்காங்க. வட துருவத்திலிருந்து தென் துருவம் வரைக்கும் மக்கள் இப்போ குடியிருக்கிறாங்க. ஒரு இடத்தையும் அவங்க மிச்சம் விட்டு வைக்கல. எல்லா இடத்துலையும் அவங்க மனிதர்கள் பெருகிட்டாங்க. ஆனால் நோவா காலத்து மக்கள் ஏதேனுக்கு வெளியே, அதாவது மத்திய ஆசியாவுக்குள்ளே தான் அவங்க இருந்திருக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் ஆதாமிலிருந்து நோவா 10வது தலைமுறை. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உதாரணமாக லூக்கா 3வது அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா ஆதாமிலிருந்து நோவா 10வது தலைமுறை. அதே போல் ஆதியாகமம் 5வது அதிகாரம் முழுக்க நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த குடும்பத்தில் யார் யார் எத்தனை வருஷம் இருந்தாங்க, அந்த 10 தலைமுறையை குறித்து நம்ம படிக்கலாம். ஆஃப்டர் ஆல், நோவா வாஸ் த 10th generation ஃப்ரம் ஆடம். அப்போது அந்த 10 தலைமுறையில் பெருகியிருந்த ஜனங்கள், அதுதான் நீங்கள் கவனிக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி 700 கோடி மக்கள் அன்னைக்கு இல்லை. அதுக்காக அவங்க ஏறக்குறைய 1,00,000 பேராக கூட இருந்திருக்கலாம், அதுக்கும் குறைவாக இருந்திருக்கலாம். ஆகவே 10வது தலைமுறையில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அன்றைக்கு பூமியானது இந்த மனிதர்களால் சீர்கெட்டு போய்விட்டது. ஒரு ஆள் வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய வீடு கட்டும்படி விரும்புகிறார். அந்த வீடை கட்டுவதுக்கு துவங்கினாங்க. அதுக்காக சில லட்சம் ரூபாயில் செலவு செய்தாங்க, ஆரம்ப செலவாக. இப்போ அந்த ஓனர் அவர் பார்த்தாரு, ஏதோ அவருக்கு சிலது பிடிக்கல, இந்த வாசல் இப்படி இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, போனால் போது சில லட்சம் ஆனாலும் இதை முழுக்க இடிச்சிருங்க, புதுசாக நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு இந்த கட்டடத்தை கட்டுங்க, இந்த நஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு குறை இருந்தால் முற்றிலும் திருத்திடுறது ரொம்ப சுலபம். தேவனும் கூட அதான் செய்கிறார். அன்றைக்கு இருந்த மக்கள் ஆரம்ப கட்ட கால மக்களாக இருந்ததுனால முற்றிலுமாக அவர்களை அழித்தாலும் கூட அதில் ஒரு 8 பேரை காப்பாற்றி மீண்டும் ஒரு புதிய மனுக்குலத்தை உருவாக்கி அவர்களை பலுக பெருக செய்வதற்கு தேவன் விருப்பமுள்ளவராய் இருந்திருக்கிறார். ஒரு முக்கியமான தகவலை இப்போது நம்ம பார்க்கலாம். 4வது வசனம் கொஞ்சம் கடினமாக தெரியும் உங்களுக்கு. அந்நாட்களில் ராட்சதர் பூமியின் மேலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள்.
இந்த வசனம் நமக்கு புரியல. ஆனால் மோசேயானவர் நமக்கு ஒரு தகவல் இங்கே சொல்றார். ராட்சதர்கள் இருந்தார்கள். இந்த இடத்துல ராட்சதர் என்பது மனிதனும் இல்லை, தேவ தூதனும் இல்லை, அது நடுவில் ஏதோ ஒரு மாதிரியான ஒரு ஆட்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த இடத்துல ராட்சதன் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்கள் தான் அவர்களும். ஆனால் அவர்கள் மிக உயரமாகவும் பலசாலிகளாக இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு சாத்தான் அந்த வல்லமையை கொடுத்தான். இந்த இடத்துல இந்த ஜெயின்ஸ்ன்றவங்க, அதாவது ராட்சதர் என்பவர்கள் மனிதர்கள் தான். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு கோபம் வந்தால் யாரையாவது கடுமையை விமர்சிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வேணையா சரியான ராட்சத பிறவியாக இருப்பான் பொழுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த ராட்சத பிறவி அப்படின்னு நம்ம சொல்லும்போது மனிதன் தான் அவன். ஆனால் அவனுடைய செயல்கள் அவ்வளோ அருவருப்பாகவும் அகோரமாகவும் அவலட்சணமாகவும் இருக்கும்போது அவனை ராட்சதன் நம்ம சொல்கிறோம். செயல்கள் மட்டும் இல்லை, அவர்களுடைய உடலும் கூட பெரிய அளவில் இருந்திருக்கு. ஆகவே இந்த மனுஷ குமார்த்திகளோட அவர்கள் சேர்ந்ததுனால அவர்கள் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கினாங்க. இதுவும் கூட தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தது. இந்த ராட்சதரை பற்றிய இன்னொரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னாகமோ 13வது அதிகாரம் 33வது வசனம். அங்கே ராட்சத பிறவியான யானாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அதாவது இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பிடிப்பதற்கு முன்பாக 12 வேவுக்காரர்களை அனுப்பினாங்க. அந்த 12 வேவுக்காரர்கள் கானானை சுற்றி பார்த்துவிட்டு அந்த செய்தியை மோசேக்கு சொல்வதற்காக வந்தபோது 10 பேர் அந்த 12ல் இப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கானானில் ஏனாக்கின் புத்திரனாகிய ராட்சத பிறவிகளை நாங்கள் கண்டோம். அவன் எவ்வளோ பெரியவனாக இருந்தான் அப்படின்றத இவன் எப்படி சொல்கிறான் பாருங்க. நாங்கள் அவங்களுடைய பார்வையில் அவனுக்கு முன்னால் ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோன்னா, ஒரு வெட்டுக்கிளி சைஸுக்கு நாங்கள் இருக்கிறோம், அவங்க எவ்வளோ பெரியவனாக இருக்கிறானே. பிரியமானவர்களே, இந்த மாதிரியான இந்த வர்ணனைகள் பைபிளில் எங்கேயும் இருக்குது. அதனால் இந்த ராட்சதர் என்று சொல்ல நீங்கள் கேட்கும்போது மனுஷன் அல்லாத வேறு ஒரு வகையான வித்தியாசமான ஒரு மனிதனோ அல்லது வேற மாதிரியான ஒரு பிறவி உலகத்தில் இருந்ததாக நீங்கள் எண்ணக்கூடாது. தாவீதுடைய காலத்தில் கோலியாத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். கோலியாத்து கூட தாவீதுக்கு முன்பாக ஒரு ராட்சதனை போல தான் இருந்தான். அதனால் இந்த ராட்சதன் இந்த வார்த்தை மிக உயரமான தடிமனான பராக்கிரமம் நிறைந்த மனிதனையே இது குறிக்கிறது. 5வது வசனம். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. God regretted. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி நடக்கும்போது, இது மாதிரி ஆட்களை பார்க்கும்போது, இப்படிப்பட்டவர்களை நாம் உதவி செய்துவிட்டு பிறகு வேதனைப்படுவதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வருத்தம் நமக்குள்ளவே இருக்கும். தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். தேவனுடைய இருதயத்தில் இருந்த எண்ணம் எது என்பதை பரிசுத்த ஆவியானவர் மோசையின் மூலமாக இதை எழுத நமக்கு செய்கிறார். இன்றைக்கு கூட இப்பொழுது இருக்கிற மனு குலம், இன்றைய உலகம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின் கீழே சதா அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறத நாம் எல்லாரும் அறிவோம். இப்படிப்பட்ட உலகத்தினுடைய முடிவை நாம் நோக்கி இருக்கிறோம். ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், என் நினைவுகளை பார்க்கிலும் உங்கள் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இப்போ இந்த வசனத்தில் மனிதனுடைய வழி, தேவனுடைய வழி, மனிதனுடைய நினைவு, தேவனுடைய நினைவு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்றார். ஆகவே வானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசமாக இருக்கிறது போல
மனிதனுடைய நினைவுகளும் வழிகளும் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் அவைகளை அருவருப்பாக பார்க்கிறார். ஏசாயா 59வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழியில் இருக்கிறது. சமாதான வழி அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியார். ஆகவே தேவனுடைய பார்வையிலே அன்றைய மனிதர்கள் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களாக இருந்தார்கள். ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருள் அடைந்தது. ஆக நோவா காலத்து மக்களைப் போல்தான் இன்றைய மக்களும் இருக்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் விசனப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். ஆகவே அவருடைய முடிவு அவருடைய சமூகத்திலே வந்தது. இந்த காலகட்டத்தில் தான் நோவா ஏறக்குறைய 500 வயதுடைய மனிதனாக இருக்கிறார். இதை 5வது அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 5:32. நோவா 500 வயதான போது சேம், காம், யாபத் என்பவர்களை பெற்றான். இந்த இடத்துல நோவானுடைய வயது 500. இந்த 500வது வயதில் தான் முதல்ல தேவன் நோவாவை சந்தித்து தன்னுடைய தீர்மானம் என்ன என்பதை சொல்றார். இதுக்கு பிறகு நோவா ஏறக்குறைய 100 ஆண்டுகள் அந்த பேழையை கட்டியிருக்கான். அப்போ அவனுக்கு 600 வயதாச்சு. 600 வயது வரும்போது தான் வெள்ளம் வந்து பூமியை அழித்தது. இதை நான் உங்களுக்கு பின்னால தகவலாக சொல்ல இருக்கிறேன், கவனிப்போம். இப்பொழுது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்துக்கிட்டாங்க. எல்லாருடைய நினைவுகளும் பொல்லாததாக இருக்கிறது. பூமி கர்த்தருடைய பார்வையிலே சீர்கெட்டதாக இருக்கிறது. மனுஷர்கள் மாம்ச இச்சையிலே மூழ்கி போனாங்க. அவர்கள் மத்தியில் ராட்சதர்களைப் போல அக்கிரமக்காரர்கள் பிறந்து விட்டாங்க. தேவன் அவர்களை அழிக்கும்படியாக விரும்புகிறாரு. அந்த காலகட்டத்தில் 500 வயதான நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை என்பது தேவன் வழங்குகிற ஒரு ஈவு. அதை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. கிருபையை பெறுவதற்கு மனிதனுக்கு என்று ஒரு தகுதி கிடையாது. கிரேஸ் இஸ் காட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். மேன் cannot buy it or work for it. மனிதன் ஒரு நன்மையோ ஒரு கிரியோ செய்து கிருபை அடைய முடியாது, தேவனுடைய கிருபை அடைய முடியாது. தேவனாக பார்த்து கொடுத்தாதான் உண்டு அது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன்? நோவா தேவனுக்கு பயப்படுகிற இருதயமுடையவனாகவும் தேவனுடைய வார்த்தையின்படி பலியிடக்கூடியவனாகவும் தேவனுக்கு பிரியமான குடும்பத்தை நடத்தக்கூடியவனாக அவன் இருந்தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த காலகட்டத்தில் வேறு யாருமே இல்லையானா? யாருமே இல்லை. அதனால தான் நோவாவை அவர் தெரிந்து கொண்டார். நோவா ஆதாமிலிருந்து 10வது தலைமுறை நான் உங்களுக்கு சொன்னேன். நோவாவுக்கு 500 வயது இருக்கும்போது ஆதாமுக்கு என்ன வயசு இருந்திருக்க முடியும்? காரணம், ஆதாம் வந்து 930 வருஷம் வாழ்ந்திருக்கார். ஆகவே ஆதாம் அவர் வாழ்கிற காலத்திலேயே ஒரு 5வது 6வது தலைமுறை வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பார். ஆகவே இந்த நோவா ஒரு கொள்ளு பேரனை போல ஆதாமனுடைய வாழ்க்கை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பான். அவனுடைய மகனாகிய சேத்து தேவனுக்கு பிரியமாக எவ்விதமாக தொழுகை செய்தான் என்பதையும் தேவனுடைய நாமம் என்னது என்பதையும் அவருக்கு பிரியமான பலியை ஆபேலை போல கொடுப்பது எப்படி என்பதையும் நிச்சயமாக அறிந்திருப்பான். ஏன்னா செவி வழியாக அந்த வார்த்தைகள் அவனுக்கு போயிருக்க வேண்டும். காரணம், இந்த நோவுக்கு கொஞ்சம் முந்திய ஒரு தலைமுறையில் பிறந்த ஏனோக்கு என்பவன் கூட தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்ந்தான் என்ற ஒரு செய்தியை நாம் படிக்க முடியும். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் படிக்கிறோம், கவனிங்க. ஏனோக்கு மெத்துசூலாவை பெற்ற பின்
300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்கினுடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த தகவலை உள்வாங்கிக் கொண்டு ஆழமாக நாம் சிந்தித்தா, ஏனோக்கு என்பவன் 300 வயது வரும்போது கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருடைய வழியில நடந்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்திருக்கிறான். அதனால தேவனோடு நடந்தான் என்றே வசனம் சொல்லுது. ஈனாக் வாக்ட் வித் காட். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். மொத்த நாட்கள் அவன் வாழ்ந்த நாட்கள் 365. கர்த்தர் அவனை சந்தித்த காலம் அவன் 300 வயதா இருந்த போது. அப்போ மீதி இருந்த 65 வருடங்களை தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக ஏனோக்கு வாழ்ந்திருக்கார். 365வது வருஷத்துல கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆதாமிலிருந்து தலைமுறைகள் மாறிக்கொண்டே வரும்போது அதில் நல்லவர்கள் நீதிமான்கள் இருந்திருக்கிறாங்க. உதாரணமாக ஆதாமுடைய குடும்பத்தில் சேத் என்பவன் பிறந்த போது சேத்து அவனுடைய குடும்பமும் கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்ற ஒரு தகவலை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் பார்க்கிறோம். There were righteous people in the very family of Adam. ஆகவே சேத்து, ஏனோக்கு, இப்பொழுது நோவா. ஆக இந்த நோவாவும் கூட தேவனுடைய வழியிலே நடக்கிறவனாக நீதி உள்ளவனாய் காணப்பட்டதினாலே கர்த்தர் அவனை கண்டு அவன் தன்னுடைய கிருபையை அவனுக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு அப்படின்னா குடும்ப வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த ஒரு வசனம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். தேவன் அவனுக்கு ஏன் கிருபையை கொடுத்தார்? அவன் நீதிமானும், அதாவது நீதியின்படி நடக்கிறவனும், குற்றமற்றவனும். அப்படின்னா பிளேம்லெஸ். அவன் மீது எந்த குற்றமும் யாரும் சொல்லவில்லை. ஆகவே குற்றமற்றவனாய் அவன் இருந்ததினாலே தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய வழியில நடக்கிற ஆளா இருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட வார்த்தையின்படி நடக்கும்போது, இந்த வசனத்தின்படி வாழும்போது நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த மனிதனைத்தான் தேவன் தெரிந்து கொண்டு அந்த ஜலப்பிரளய காலத்தில் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும், அதாவது நோவா, அவனுடைய மனைவி, 3 பிள்ளைகள், அவர்களுடைய மனைவிமார்கள், ஆக மொத்தம் 8 பேர் பேழையிலே காப்பாற்றப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த நோவாவினுடைய குடும்பத்தின் வழியாகத்தான் இப்பொழுது இருக்கிற உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்பொழுது இருக்கிற விஞ்ஞானிகளும் தேவனை அறியாதவர்களும் தேவனற்றவர்களும் நோவா என்ற மனிதன் இல்லை, அப்படி ஒரு வெள்ளம் உலகத்தில் வந்ததும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இமயமலை போன்ற மிக உயரமான மலைகளை ஏறுகிறவர்கள் அங்கே கடலின் ஆழத்தில் இருக்கிற அந்த ஜீவராசிகளுடைய எலும்புக்கூடுகளை பார்க்குறாங்க. அப்போ விஞ்ஞானிகள் என்ன முடிவுக்கு வந்தாங்க? ஏதோ ஒரு காலகட்டத்தில் சமுத்திரமானது பர்வதங்களுக்கு மேலாக, மலைகளுக்கு மேலாக அது உயர்ந்திருக்கிறது. அதனால தான் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற ஜீவராசிகளுடைய எலும்புகள் அந்த மலையிலும் கூட ஒட்டி தங்கி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது மூலமாக உலகமானது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு மாபெரும் வெள்ளத்தை சந்தித்திருக்கிறது என்று விஞ்ஞான உலகம் இன்றைக்கு ஒத்துக்கொள்கிறது. பிரியமானவர்களே, நோவா காலத்து வெள்ளம் உண்மைதான் என்று தேவனுடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து சாட்சியம் கூறுகிறார். லூக்கா 17வது அதிகாரம் 26-27 வசனங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து கொண்டிருந்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்புரளையும் எல்லாரையும் அழித்து போட்டது. இயேசு இதை சொல்றார். ஆக நோவா காலம், நோவா காலத்து வெள்ளம் உண்மைதான் என்பதை தேவனுடைய குமாரன் பொய்யுரையாதவர் நமக்கு சாட்சியாக கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றார் பேதுரு அப்போஸ்தலரை கொண்டு என்று பாருங்கள். 2 பேதுரு
2வது அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. ஆக பரிசுத்த ஆவியானவர் நோவா நீதியை பிரசங்கித்தவன் என்றும் அக்காலத்திலே அந்த வசனத்தின்படி நடவாமல் விசுவாசியாமல் கீழ்ப்படியாமல் போன எல்லா மனிதர்களையும் வெள்ளப்பெருக்கினால் கடவுள் அழித்தார் என்பதையும் ஆவியானவர் மீண்டும் நமக்கு சொல்கிறார். ஆகவே இன்றைய தகவல்கள் நோவா யார், எந்த காலத்திலே அவர் வாழ்ந்தார், அன்றைய உலகம் எப்படி இருந்தது, தேவன் அதை எப்படி பார்த்தார், ராட்சதர்கள் என்பவர்கள் என்ன, ஏன் இப்பேற்பட்ட ஒரு பாவம் அவர்கள் மத்தியில் இருந்தது, ஏன் அவர்களை தேவன் அழிக்க முற்பட்டார், அந்த அழிப்பின் மூலமாக தேவன் முழு உலகத்தையும் மனு குலத்தையும் அழிக்கவில்லை என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். நல்லது நண்பர்களே, நாளை நோவா காலத்து வெள்ளத்துக்கு பிறகு என்ன நடந்தது, அதாவது நோவா ஆஃப்டர் த ஃப்ளட். இன்னைய லெசன் நோவா பிஃபோர் த ஃப்ளட். வெள்ளத்துக்கு முன்னால் இருந்த நோவாவை பற்றி இன்னைக்கு நாம் பார்த்தோம். நாளைக்கு வெள்ள காலத்துக்கு பிறகு இருக்கிற நோவாவை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் சிறிது நாம் கவனிக்கலாம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த நிறைந்த நல்ல தகப்பனே, இன்று நாங்கள் கேட்ட நற்செய்தியை ஆசீர்வதியும் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்திடலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற தொடரை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். சரியான குறிப்புகளை எடுத்து அதை தியானிக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் முதலாவது தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் காலை எழுந்தவுடனே முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். வேதத்தை படியுங்கள், ஜெபம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். வேதத்தை பகுத்து படிக்காதனால்தான் இன்று கிறிஸ்தவர்களுக்குள் நிறைய பிரிவினைகள் இருக்கிறது. தயவு கூர்ந்து வேதத்தை படியுங்கள். முற்காலங்களிலே கத்தோலிக்க சபைகளிலே பொதுமக்கள் வேதத்தை படிக்காத படிக்க அது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று ஒவ்வொருடைய வீட்டிலும் நிறைய வேத புத்தகங்கள் இருக்கிறது. வெவ்வேறு மொழிகளிலே இருக்கிறது, வெவ்வேறு டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கிறது, மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. தயவு கூர்ந்து வேதத்தை படியுங்கள். சத்தியத்துக்கு திரும்புங்கள், வேதத்துக்கு திரும்புங்கள் என்பதுதான் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியினுடைய அறைக்கூவல். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தில் எப்படி உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோமோ அதுபோல அப்போது இருந்த ஒரு உலகம் வெள்ளத்தினாலே அழிக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். ஏன், எதற்காக என்றுதான் இன்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அவ்வளவு அன்பான தேவன், உலகத்தை படைத்த தேவன், மனிதனையும் மிருகங்களையும் படைத்த தேவன் அதை அழிக்கக்கூடிய ஒரு மனதை ஏன் பெற்றுக்கொண்டார், ஏன் அழித்தார்? இதை தான் நீங்கள் இன்று செய்தியாக கேட்டிருக்கிறீர்கள். இன்றைய பரிசு கேள்வியும் அதுதான். நோவா காலத்து மக்களை தேவன் ஏன் அழித்து போட்டார்? கேள்வி எழுதி கொண்டீர்களா? திரும்ப சொல்லுகிறேன். நோவா காலத்து மக்களை தேவன் ஏன் அழித்து போட்டார்? வசன குறிப்புகளோடு சரியான பதிலை உடனே எழுதுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.